ராவணனுக்காக கட்டப்பட்ட 7 கோயில்கள் பத்தி தெரியுமா? உலகத்துல மொத்தமாவே 7 ராவணன் கோயில் தான் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா தசானன் கோயில். இது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, கான்பூர் அப்படிங்கிற இடத்துல. இந்த கோயில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் திறப்பாங்க. அந்த தசரா பண்டிகை பாத்தீங்கன்னா அப்ப மட்டும் தான் அந்த ராவணன் கோயில திறப்பாங்க, மற்றபடி எப்பவுமே திறக்க மாட்டாங்க. ரெண்டாவது ராவணன் கோயில் பாத்தீங்கன்னா அதே உத்தரப்பிரதேசத்துல நொய்டா அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்கு. இந்த கோயில் தான் வந்து ராவணன் பிறந்த இடமா சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் ராவணன் பிறந்த இடம் தான் இந்த கோயில். அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு கோயில மிகப்பெரிய அளவில் உருவாக்கியிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல ராவணிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் உருவாக்கியிருக்காங்க ராவணனுக்காக. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாய்ந்த மாதிரி ஒரு ராவணன் சிலையை வடிவமைச்சு அதுக்கு கீழே கோயில் அமைச்சிருக்காங்க. நாலாவது பாத்தீங்கன்னா கார்கிநாடா ராவணன் கோவில். இது பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கு. இந்த கோயில் உருவாக்குறதுக்கான காரணம் சிவன் மேல ராவணன் எவ்வளவு பக்தி வச்சிருந்தா அந்த பக்தியை உணர்த்தும் வகையால் தான் இந்த கோயிலை ராவணனை பெருமைப்படுத்தும் வகையில கட்டியிருக்காங்க. அஞ்சாவது பாத்தீங்கன்னா மன்சூர் அப்படிங்கிற இடத்துல ராவணன் கோயில் கட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் நடந்த இடமா சொல்லப்படுது. ஸோ அந்த நினைவாக தான் அந்த இடத்துல ராவணனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஆறாவது இமாச்சல பிரதேசத்தில் ராமேஸ்வர கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். ஸோ இதுவும் ராவணனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். இதுவும் சிவன் மேல அவர் எவ்வளவு பக்தி வச்சிருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த கோயிலை பெருமைப்படுத்தும் வகையில் கட்டியிருக்காங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா சாரதாம் கோயில். இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ராவணனோட அந்த தர்பார் இருக்கு. ஸோ அந்த தசரா பண்டிகை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த கோயில் அன்னைக்கு தான் இருப்பாங்க. தசரா பண்டிகை அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கோயிலில் திருவிழா நடக்கும்.